பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது கஞ்சா வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் காரில் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டது உண்மையா? நடந்தது என்ன? பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தேனியில் தங்கியிருந்த சங்கரை கைது செய்து கோவைக்கு அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் வந்த வாகனம் விபத்தில் சிக்கியது. இதில் சங்கர் உட்பட 2 காவலர்கள் லேசான காயமடைய அவர்கள் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரக்கூடிய தகவல் கிடைத்த திமுக மகளிரணியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றம் வளாகம் முன்பாக குவிந்தனர். சங்கரை அழைத்து வந்த வாகனத்தை வழிமறித்து பெண்களை அவதூறாக பேசக்கூடிய சவுக்கு சங்கரை சிறைக்குள்ளேயே வைக்க வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு. அவர் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பேசிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் காவலரை பற்றி பேசினாங்க, பெண் காவலர்களை பற்றி பேசினாங்க. அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பற்றி பேசுகிறாங்க, அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷனில் அதை பேசுகிறாரு. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவரை அரெஸ்ட் பண்ண நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்கக்கூடாது, அவர் உள்ளே போட்டு அடைச்சி வைக்கணும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார். இதற்கிடையே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சங்கரை வருகின்ற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி கோபாலகிருஷ்ணன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கரை போலீசார் அடைத்தனர். பெண்களை இழிவாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது கஞ்சா வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வெளிவந்துள்ளது. தேனியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்வதற்காக கோவை போலீசார் சென்றுள்ளனர். அப்போது கோவை போலீசாருக்கு உதவியாக தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்கியம் பணியில் ஈடுபட்டிருந்தார். பெண் என்றும் பாராமல் சவுக்கு சங்கர் தரைக்குறைவாக பேசியதோடு தன்னை கீழே தள்ளியதாக சவுக்கு சங்கர் மீது உதவி காவல் ஆய்வாளர் பாக்கியம் புகார் கொடுத்திருக்கிறார். வழக்கு விசாரணைக்காக கைது செய்ய வந்த கோவை போலீசாருடன் சவுக்கு சங்கர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த நான் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று கூறியதற்கு பெண் என்றும் பாராமல் தரக்குறைவாக பேசியதோடு என்னை கீழே தள்ளிவிட்டார் என்று புகாரில் எஸ்ஐ பாக்கியம் தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் வந்த இன்னோவா காரில் தேனி வட்டாட்சியர் ராணி முன்னிலையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காரில் இருந்து 409 கிராம் கஞ்சா மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் அவர்கள் தங்கியிருந்த அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் 54,000 ரூபாய் பணம் மற்றும் வங்கி ஏடிஎம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் ராம் பிரபு, ராஜரத்னம் ஆகிய 3 மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வைத்திருந்தது, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது என்று 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் மீது கோவை போலீசார் பெண் வன்கொடுமை உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் தேனி போலீசார் கஞ்சா உட்பட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.